தாவேகா தலைவரான விஜய் அவர்கள் நேத்து தன்னோட பெரும்பான்மையை நிரூபிச்சு பதவியேற்பு விழா மார்ச் 10 காலைல ஒரு 10 மணிக்கு நடக்கும் நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல வச்சு அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சாங்களே. அது இன்னைக்கு எப்படி நடந்துச்சு? விஜய் அவர்கள் பதவியேற்றதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான இதுல என்ன மாதிரியான திட்டங்களை கையெழுத்து போட்டாங்க? இன்னைக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல என்ன மாதிரியான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு டேவோட சம்மரி மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. வணக்கம், நான் ஆனந்த். நேத்து ஆளுநர் சொன்ன மாதிரி நேரு உள் விளையாட்டரங்கத்துல நாளைக்கு காலையில 10 மணிக்கு பதவியேற்பு விழா வச்சுக்கலாம். சி ஜோசப் விஜய் தலைமையிலான அமைச்சரவை அமைப்பு விழா அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இது பண்ணிட்டாங்க. நேற்றே அவங்கள சிஎம் சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அவங்க கொடுத்த அந்த அலாட்மெண்ட் காப்பில. அப்புறம் இன்னைக்கு காலைல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 9 அமைச்சர்கள் பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அவங்களோட இலாக்கா பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி 9 அமைச்சர்கள் விஜய் பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அமைச்சுக்கிட்டாங்க. விஜய் அவர்கள் நம்ம எந்த கெட்டப்ல வரப்போ என்ன ஒரு காஸ்டியூம்ல வரப்போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பயங்கர எதிர்பார்ப்பு. எப்பவும் போல அவரோட படங்களுக்கு எப்படி இருக்கும், படத்தோட ஃபர்ஸ்ட் லுக் எப்படி இருக்கும், படத்தோட டீசர் எப்படி இருக்கும், ட்ரெய்லர் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே இன்னைக்கு ஒரு ஒரு பதவியேற்பு இல்ல சிஎம் பதவியேற்கிறார் அப்படிங்கிறப்போ கிளீன் ஷேவ்ல வருவாங்களா? நிறைய பேர் சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா எந்த லுக்லானாலும் ஓகே, லியோனாலும் சரி பார்த்திபனாலும் சரி, ஆனா தயவு செய்து இந்த ஆஃப் கேம் அதாவது இந்த முடியை தொங்க விட்டு ஒரு லுக்கை வைங்க, அந்த லுக்கு மட்டும் வேணாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் விஜய் சார் ஃபேன்ஸ் எல்லாருமே இது பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இன்ஸ்டால போஸ்ட்லாம் போட்டுருந்தாங்க. விஜய் சார் என்ன லுக்ல வர போறாங்க? எப்பவும் போல அந்த ஒயிட் ஷர்ட் சாண்டல் கலர் பேண்ட் அதுல அந்த லுக்ல வர போறாங்களா, இல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வேஷ்டியில வர போறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு பயங்கரமா எனக்கு இருந்துச்சு. என்ன லுக்ல வர போறாங்க அப்படின்னு எனக்கு இருந்துச்சு. பாத்தீங்க அப்படின்னா ஒயிட் ஷர்ட் டக்ரின் மிடில் ஏஜ் மேன் அப்படிங்கிற மாதிரி லியோ கெட்டப்ல இறங்கினாரு. உள்ள வரவும் வீரராகவன் மாதிரி மேல ஒரு பிளாக் கோட் போட்டு சார் லுக் வந்தாங்க. ஸ்டார்ட் பண்ணி பதவியேற்புல எப்பவும் போல சி ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற மாதிரி அரங்கமே அதிர்ற மாதிரியான ஒரு இதா இருந்துச்சு. பயங்கர எமோஷனலான மூமெண்ட்ஸா அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப இதா இருந்துச்சு. அவங்களோட ஸ்பீச்சை கொடுத்து முடிச்சாங்க. அந்த பதவியேற்புல நடந்து முடிஞ்சு. அதுக்கப்புறம் அவங்கள தொடர்ந்து செங்கோட்டையன், ஆதவ் அர்ஜுனா, நிர்மல்குமார், பிரபு, கீர்த்தனா, இந்த மாதிரி அருண்ராஜ், இந்த மாதிரி தாவேக்காவை சேர்ந்த எம்எல்ஏக்கள் இருக்கக்கூடிய ஒரு 9 பேர் அமைச்சரா பொறுப்பேற்றுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்லயே விஜய் அவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க. அந்த ஸ்பீச் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. என்னது அப்படின்னா, இந்த மாதிரி நான் கேட்டதை மக்கள் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மக்களுக்காக ஆளப்படக்கூடிய ஆட்சி தான். இது ஒரு ஒருத்தனோட தலைமை தான். நான் தான் ஒரு சென்டர் நான் மட்டும்தான், வேற எதுவும் கிடையாது. அவங்க இவங்க அதான் கிடையாது, நான் மட்டும்தான். எனக்கு கீழே தான் எல்லாருமே ஒர்க் பண்றாங்க. நம்ம ஜெயிச்சிட்டோம். கட்சி நிர்வாகிகளுக்கு வான் பண்ணுனாங்க. நாம ஜெயிச்சிட்டோம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்பனாலும் ஆடலாம், நம்மளை யாரு கேட்பா அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கவே கூடாது. உங்க உங்க மேல எது தப்பு இருந்தா அதை இப்பயே மறந்துங்க. அதை ஊழல் பண்ணிக்கலாம். ஏதாவது தப்புனா நினைச்சிருந்தீங்கன்னா இப்பயே அதெல்லாம் எரேஸ் பண்ணிருங்க. நானும் ஊழல் பண்ண மாட்டேன், எனக்கு கீழே ஊழல் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாங்க. ₹1 1 பைசா கூட எனக்கு தேவையில்ல, நான் மக்கள் பணத்தை எடுக்கவே மாட்டேன், ரொம்ப டிரான்ஸ்பரண்டான ஒரு ஆட்சியை நான் கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த பதவியேற்புக்கு அப்புறம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்களோட ஸ்பீச் சூப்பரா இருந்துச்சு. ஒரு வார்னிங் மாதிரி இருந்துச்சு. டிவிகே தொண்டர்கள் ஆகட்டும், ஃபேன்ஸ் ஆகட்டும், எல்லாருமே என்ஜாய் பண்ணாங்க. அந்த ஸ்டேஜ்லயே எனக்கு கீழே யாரும் ஊழல் பண்ணக்கூடாது, நான் ஒத்துக்கவே வைக்க மாட்டேன் அப்படிங்கிறதுலாம் ரொம்ப புதுசா இருந்துச்சு. அந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம் அவங்க பதவியேற்றதுக்கு அப்புறம் தலைமைச் செயலகத்துக்கு போனாங்க. அங்க சிஎம் சீட்ல உட்கார்ந்தாங்க. உட்கார்ந்து 3 திட்டங்கள் எனக்கு கையெழுத்து போட்டாங்க. ஒண்ணு தகுதியுள்ள குடும்பங்களுக்கு, தகுதியுள்ள வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் சொல்லி அவங்க வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்களே, அந்த வாக்குறுதிகளை கையெழுத்து போட்டாங்க. அப்புறம் சிங்கப்பெண் பாதுகாப்பு திட்டம் மாதிரியான ஒரு போலீஸ் போஸ்ட் அந்த இதுக்கு கையெழுத்து போட்டாங்க. 3வதா ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி, போதைப் பொருள் தடுப்பு பிரிவுங்கிற மாதிரி மாநிலத்துக்குள்ள போதைப் பொருளை எந்த அளவுக்கு குறைக்கணுங்கிற மாதிரி 3 தான் கையெழுத்து போட்டாங்க. இன்னைக்கு கையெழுத்து போட்ட கொஞ்ச நேரத்திலேயே இந்த 200 யூனிட் மின்சாரத்துக்கான அந்த ஒரு நியூஸ் பயங்கரமா ஒரு 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 பேசு பொருளாச்சு. ஏன் அப்படின்னா 500 யூனிட்குள்ள 2 மாசத்துக்கு யூனிட் இது கரண்ட் பில் எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப 500 யூனிட்டுக்குள்ள உங்களோட கரண்ட் பில் இருந்தா மட்டும்தான் 200 யூனிட் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி சொன்னவும், அப்புறம் எப்பவும் போல பயங்கர பேசு பொருளா இது என்ன, இது வார்த்தை ஜாலமா? நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, டிவிகேவோட வாக்குறுதிகளை நீங்க பாருங்க, தகுதியுள்ள வீடுகள் தானே கொடுத்துருக்கோம், தகுதின்னு கொடுத்துருக்கோம்ல, அதான் இது அப்படிங்கிற மாதிரி பண்ணா, அப்போ இது ஒரு வார்த்தை ஜாலமா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா போட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அப்புறம் கொஞ்ச நேரத்துல கவர்மெண்ட்ல இருந்தே அபிஷியலா ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. அதுல தெளிவா போட்டிருந்தாங்க, 500 யூனிட்டுக்குள்ள எந்தெந்த வீடுகளுக்கு கரண்ட் பில் வருதோ அவங்களுக்கு 200 யூனிட் ஃப்ரீ. ஓகேவா? 500 யூனிட்டுக்கு மேல 501 அப்படி போற பட்சத்துல
அவங்களுக்கு 100 யூனிட் ஃப்ரீன்னு இதுக்கு முன்னாடி இருக்குல்ல, அந்த ஒரு ஸ்கீம் அப்ளிகபிள் ஆகும். 500 யூனிட்டுக்குள்ள நம்ம இது வரைக்கும் அந்த கரண்ட் பில்ல வருதுன்னா நமக்கு 200 யூனிட் ஃப்ரீ. 501க்கு போறப்ப 100 யூனிட் ஃப்ரீ ஆகி லெஸ் பண்ணி அந்த பில் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி அதை கிளியர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அங்க பதவியேற்பு விழா நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல நடந்த ஒரு ஒரு பயங்கர ஒரு அதிர்ச்சி தரமான விஷயம் என்ன அப்படின்னா, எப்பவுமே தமிழ் தாய் வாழ்த்து பாடல் வந்து ஃபர்ஸ்ட் தான் இது பண்ணுவோம். அந்த மாதிரி பாட்டு ஃபர்ஸ்ட் தான் படிக்கும். இங்க வந்து அதுல 3வது பிளேஸ் வச்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேல இருந்து சரி நிறைய பேர் வந்து தப்பு இது பண்ணிருக்க கூடாது. இது என்ன காரணம், இதுக்கான காரணம் சரியான விளக்கத்தை கொடுக்கணும், ஆரம்பத்திலேயே தமிழை ஒதுக்குறாங்களா அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. அது ஒரு பெரிய பேசு பொருளாச்சு. அதுக்கு தாவேக்கா தரப்புல இருந்து இந்த வீடியோ எடுக்கிறது வரைக்கும் எனக்கு இது கிடைக்கல. அவங்க தரப்புல இருந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கட்டும், அதை நம்ம இன்புலாம் நினைச்சேன். இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு. சிஎம் அவர்கள் வந்து பதவி எடுத்து முடிச்சுட்டு அப்புறம் தீகாவோட ஆபீஸ்க்கு போனாங்க. அங்க போய் பெரியார் அவங்களோட அந்த அவங்களோட அந்த இதுக்கு அந்த அந்த இடத்துக்கு அவங்களோட அந்த அவங்களோட அந்த கல்லறைக்கு போய் மரியாதை செலுத்திட்டு அவங்க கிளம்புனாங்க. அப்புறம் வந்து இந்த தமிழ்நாட்டோட உயர் பாதுகாப்புத்துறை அதிகாரியா இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து ஒரு மீட்டிங் மாதிரி போய்கிட்டு இருந்துச்சு. எப்படி ஃபர்தரா எப்படி பண்ணலாம் என்னன்னு மாதிரி பண்ணாங்க. நாளைக்கு பாத்தீங்க அப்படின்னா சட்டசபை கூடுது. முதல் சட்டசபை, அதாவது எலெக்ஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய முதல் சட்டசபை கூடுது. அந்த சட்டசபையில வச்சு அந்த அமைச்சர்களுக்கு வந்து இலாக்கா ஒதுக்குற மாதிரி சொல்றாங்க. அது போக 118 அந்த 108 எம்எல்ஏக்கள் இருக்காங்க, அவங்க நாளைக்கு பதவி இருக்கிறாங்க சட்டசபைக்குள்ள அப்படிங்கிற மாதிரி இது பண்றாங்க, தகவல் வந்திருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கே வந்து திருச்சி கிழக்குல, அதாவது விஜய் அவர்கள் வந்து 2 தொகுதியில போட்டிருந்தாங்க. ஒண்ணு வந்து பெரம்பூர் தொகுதி, இன்னொன்னு திருச்சி கிழக்கு தொகுதி. இந்த 2 தொகுதியில கண்டிப்பா ஒரு தொகுதியை வந்து அவங்க ரிசைன் பண்ணி ஆகணும், ஒருத்தர் 2 தொகுதியில இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்ப திருச்சி கிழக்கு தொகுதியை அவங்க ரிசைன் பண்ணிட்டு அந்த ரிசைன் பண்றதுக்கான இதை வந்து செங்கோட்டையன் அவர்களும் அருண்ராஜ் வெங்கட்ராமன் அவர்களும் வந்து போய் தலைமைச் செயலர்கிட்ட கொடுத்தாங்க. அந்த இடத்த டிவிக்கு அவங்க வந்து ரிசைன் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி அங்க போய் கொடுத்தாங்க. அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு தற்காலிக சபாநாயகர் வேணும், அதாவது ஒரு இது கூடுது, ஒரு 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 சட்டசபை கூடுது அப்படிங்கிறப்ப தற்காலிக சபாநாயகர் வேணும் அப்படிங்கிறப்ப ஆளுநர் மாளிகையில வச்சு தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுத்தாங்க. யார் அப்படின்னா சோழவந்தானோட எம்எல்ஏவான கருப்பையா அவங்கள வந்து தற்காலிக சபாநாயகர் தேர்ந்தெடுத்தாங்க. அப்புறம் மே 12ஆம் தேதி வந்து ஒரு நிரந்தர சபாநாயகர் மற்றும் துணை சபாநாயகருக்கான தேர்தல் வந்து சட்டசபைக்கு வச்சு நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இது இன்னைக்கு நடந்த ஒரு விஷயங்கள். டிவிகே தலைவரான விஜய் அவர்கள் வந்து அபிஷியலா சிஎம்மா பதவி ஏற்றுட்டாங்க. அவங்களோட அந்த ஒரு ஹானஸ்டி அந்த ஸ்டேஜ்லயே எனக்கு கீழே இருக்கவங்க வந்து யாரும் தப்பு பண்ண விட மாட்டேன், நானும் தப்பு பண்ண மாட்டேன், தப்பு பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இதுதான் வேணும். இந்த ஒரு இது வந்து இப்ப நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 4-5 இது பார்த்திருக்கேன், பதவியேற்புல பார்த்திருக்கேன். அதுல எதுலையுமே இப்படி ஒரு இதை கொடுத்தா கிடையாது. எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நல்லாட்சி தர போறோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. என் தப்பையும் நான் இது பண்ணிக்குவேன், திருத்திக்குவேன், என் கூட தப்பு பண்ண விட மாட்டேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நல்ல ஒரு ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு. அது வரவேற்கத்தக்கதுமா இருந்துச்சு. இப்ப இந்த ஒரு தப்பை நான் எப்படி மூடி மறைக்க மாட்டேன், சமாளிக்க மாட்டேன், கரெக்டா என் கூட தப்பு பண்ணா திருத்துவேன், அவங்கள மாத்த ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி பண்ண சூப்பரா இருந்துச்சு. ஃபர்தரா அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதும் சரி, தமிழக அரசியல் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இன்டென்ஸா இருந்துச்சு. ஏன் அப்படின்னா மே 4ஆம் தேதி ரிசல்ட் விட்டுருந்தாங்க. இந்த ரிசல்ட் அன்னைக்கே 108 பெரும்பான்மை வந்து விஜய் அவர்கள் வாங்கிட்டாங்க. இவ்வளவு பெரிய ஒரு ஒரு மேசிவ் ஹிட் தான், ஒரு படம் வந்து இவ்வளவு பெரிய சக்சஸ் மாதிரி தான் இந்த இருந்துச்சு. அப்படி இருந்தும் பெரும்பான்மைக்கு இன்னொரு 10 சீட்டு தேவை, 11 சீட்டு கிட்ட தேவை, கூட்டணி கண்டிப்பா வச்சா மட்டும்தான் டிவிக்கு தலைவராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து முதல்வரா பதவி ஏற்பாங்க, அப்படி இல்லை அப்படின்னா அவங்க பதவி ஏற்க சான்ஸ் கிடையாது, ரீஎலெக்ஷன் போகலாம், இல்ல அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது கட்சிகள் வந்து தன்னோட பெரும்பான்மையை காமிக்கிறாங்கன்னா அந்த கட்சி தான் சிஎம் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்து ஒரு பயங்கரமா திங்கள் செவ்வாய்ன்னு சொல்லி நம்மள அப்படியே ஒரு இன்டென்ஸா வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. நம்மளே அடுத்தடுத்து வீடியோவா போட்டுப்போம், இன்னைக்கு என்ன நினைச்சுன்னா அவ்வளவு இன்டென்ஸா இருந்துச்சு. அது மாதிரி இந்த ஒரு வாரம் பாத்தீங்கன்னா பெருசா படம் பார்க்கறதோ பெருசா ஐபிஎல்ஓ எதுவுமே இல்லை, ஃபுல்லா தமிழ்நாடு பாலிடிக்ஸ் தானே, அவ்வளவு இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. என்னையா பெரிய த்ரில்லர் பிலிம், தமிழ்நாடு பாலிடிக்ஸ் பாருங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. எப்படி அடுத்தடுத்து ஃபர்தரா இவங்க விஜய் அவங்க வந்து எப்படி இது பண்ண போறாங்க, அவங்களுக்கான டாஸ்க் என்ன, ஏன்னா இப்போ அவங்க வச்ச கோரிக்கைகளே வந்து ரொம்ப அதுக்கே ரொம்ப இது வேணுங்கிறாங்க, நிதி எல்லாம் வேணுங்கிறாங்க, நம்ம வந்து கடன்ல வேற இருக்கும், இதெல்லாம் அவங்க எப்படி ஃபர்தரா ஃபேஸ் பண்ண போறாங்க, இது எப்படி அவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறதே ஒரு இதா இருக்கு.
வேற ஏதாவது தமிழ்நாட்டு அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கணும், அப்படி தெரியாம இருந்துச்சு, நீங்க எனக்கு என்ன நடந்துச்சு, எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு டிவிக்கே ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதுக்கப்புறம் டிவிக்கே இந்த 5 வருஷத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகள் வர சான்ஸ் இருக்கு, அந்த மாதிரி வீடியோ. அண்ட் அப்புறம் டிவிக்கு இருக்கக்கூடிய ப்ரிவிலேஜ், தமிழக வெற்றி கழகத்துக்கிட்டே சில அட்வான்டேஜ் இருக்கு, அது என்னென்ன அப்படிங்கிறத ஃபர்தர் டேட்ஸ்ல நாளைக்கு நாள் கழிச்சுன்னு சொல்லி அடுத்தடுத்து அப்படியே அப்லோட் பண்றேன். வீடியோ பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.